பிரதேசத்தில் வைத்து நேற்று மாலை தமது குழந்தை கடத்தப்பட்டுள்ளதாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர். குறித்த குழந்தை வீட்டில் உள்ள மற்றொரு சிறுமியுடன் முற்றத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது காணாமற் போயுள்ளார். உடனே பெற்றோர் அயலவர்களின் உதவியுடன் குழந்தையை தேடினர். இந்நிலையில் வீட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சிங்கராஜா வனத்தின் எல்லை பகுதியில் குழந்தை மீட்கப்பட்டுள்ளது. இதனிடையே குழந்தை கடத்திச் செல்லப்பட்டு கைவிடப்பட்டுள்ளதாக அவசர போலீஸ் பிரிவிற்கு தொடர்பு கொண்டு பெற்றோர் முறையிட்ட நிலையில் தெனியாய போலீசார் விசாரணையை பிள்ளைய சேர்ச்சுக்கு அனுப்பி விட்டுருந்தேன். சேர்ச்சுக்கு போயிட்டு வந்து வீட்டிலுக்கெல்லாம் பேசிக்கிட்டு எல்லாம் சிரிச்சுட்டு காய்ச்சிக்கிட்டு நாங்கள் வீட்டில் இருந்தோம். புள்ள விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. வெளியே வாசப்படிக்கு வந்து மட்டும் தான் காணோம். வெளியே வந்து பார்க்குற நேரம் புள்ளைய காணோம். புள்ளோட சத்தம் இல்லை. நான் சத்தம் வச்சு பார்த்தேன். இப்போ சத்தம் வச்சு பார்த்து புள்ளைய காணோம்னு சொல்லி அவங்க வெளியே வந்து தேடி பார்த்தோம். புள்ள அம்படலை. அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாமே தேடணும். சத்தம் வச்சு பார்த்தா மற்ற நாளைக்கு புள்ளைய சத்தம் வச்சு கேட்க புள்ள என்னன்னு சொல்லி கேட்கும். அந்த டைமில் புள்ள சத்தம் வச்சு புள்ள என்னன்னு கூட கேட்கல. இந்த பழத்தையும் எல்லாம் தேடிட்டு இந்த டிஸ்ட்ரிக்டெல்லாம் தேடிட்டு நாங்கள் வந்து காடு தேலையெல்லாம் தேடிக்கிட்டு இந்த பகுதியை தேடிக்கிட்டு மேலே போகும்போது இந்த ரோட்டெல்லாம் சவதி குழி இருக்குது, முள்ளு செடி, தண்ணி கான் இருக்குது. புள்ள நடந்து போனால் 1 கிலோமீட்டர் தூரம் கிட்ட இருக்கும். புள்ள இருந்த தூரம் அவ்வளோ தூரத்துக்கு பிள்ளைக்கு போக முடியாது. சவதியெல்லாம் இருந்துச்சு. பிள்ளை காலெல்லாம் சவதி ஒரு சொட்டு கூட இல்லை. எங்களுக்கு கூட போய் கிடந்து இழப்பு அந்த மாதிரி வரும். அவ்வளோ தூரத்தில் தான் புள்ள இருந்துச்சு. அசிங்கம் பண்ணி முற்றா பண்ணி புள்ள தகச்சி போயிட்டு வெடன்னு நடுங்குது. 5:30 மணி போல் காணாமல் போயிட்டு 6-10 மணி வரைக்கும் புள்ள தேடி நாங்கள் கிடைக்கக்குள்ள. அதுக்கு பிறகு நாங்கள் போலீஸுக்கு தெரியப்படுத்தி போலீஸில் இருந்து வந்தாங்க. போலீஸில் வந்து சின்ன மாணிக்கத்துக்கு வர சொல்லி நாங்கள் இருந்த இடத்துக்கு வரையுமில்ல பணியை வந்து எங்களை பணியை கூப்பிட்டு வந்து பிள்ளை யார் மேலே சேக்கா இருக்கான்னு சொல்லி வராங்க. நான் சொல்லி எனக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியாது, இந்நாள் தான் பிள்ளைய கொண்டு போச்சுன்னு சொல்லி காட்டுக்கு நிறைய பேர் வராங்க. மாயாளக்க வல்லப்பட்ட வெட்ட அது இதுக்கிட்டு வந்துட்டு போகிறாங்க. இந்நாள் தானே எனக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லி நான் சொன்னேன். யார் மேலே சேக்கா இறஞ்சின்னு சொன்னால் நீ வந்து எங்களுக்கு உடனே சொல்லி நான் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டெலிஃபோன் நம்பர் வாங்கி எழுதிக்கிட்டு 3 போலீஸ்மார் வந்துனாங்க. 3 பேரும் அப்போவே கிளம்பி போயிட்டாங்க. இதுக்கு எங்களுக்கு என்ன வசதி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். இது என்னோட சில பிள்ளை மட்டும் இல்லை, இன்னும் பிள்ளைங்க இருக்குது. ஸ்கூலுக்கு போயிட்டு வர பிள்ளைங்களுக்கு கூட பயமாக இருக்குது இந்த லெக்கில் எங்களுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு. நாங்கள் நேற்று சேர்ச்சிக்கு போயிட்டு வந்தோம். சேர்ச்சிக்கு போயிட்டு வர நேரம் நான் அப்படியும் வர நேரம் 2:30 மணி ஆச்சு. நான் வீட்டுக்கு வந்தோம். வந்தறுபாடு எங்கள் மகன்கிட்ட புள்ள ஒரு சின்ன புள்ளன்னு 1.5 வயசு அந்த பிள்ளைக்கு வந்தறுபாடு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு எல்லாம் வீட்டுக்குள்ளே காய்ச்சிக்கிட்டு இருந்தோம். கருப்பு புள்ள வாசலுக்கு விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு இருப்பாடு கொஞ்சம் நேரம் போனால் புள்ளைய காணோம் சொல்லிட்டு நாங்கள் அந்த பக்கமே லாயமெல்லாம் சுற்றி தேடிட்டு அங்கிட்டுக்கிட்டு ஓடி தேடி பார்க்குற நேரம் புள்ளை எங்களுக்கு ஆப்பிடலை. காட்டு பக்கத்துலாம் தேடிக்கிட்டு இங்கேருந்து ஓடுற நேரம் எங்கள் சின்ன மகன் போகிற நானும் எங்கள் சின்ன மகன் இங்கேருந்து ஓடுற நேரம் புள்ள கிடந்து கத்துற சத்தம் கேட்டுச்சு எங்களுக்கு. நாங்கள் போயிட்டு பார்க்குற நேரம் சரியான ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அந்த இடத்துக்கு போகிற நேரம். பிள்ளைய தனியாக அந்த லெக்கில் கொண்டு போட்டு என்ன எங்களுக்கு தேடிக்கிறதுக்கு ஏழாமல் போயிடுச்சு. யார் கொண்டு போனாங்கிற சந்தேகத்துக்கு எங்களுக்கு யாருக்கும் தேடிக்கிறதுக்கு ஏழாமல் போயிடுச்சு. 6:40 போல் இருக்கும், 6:50 போல் எங்களுக்கு புள்ள கிடச்சிச்சு. கிடைச்சதுக்குன்னா முற்றா டொய்லெட் எல்லாமே அங்கேயே போயிட்டு புள்ள விரைச்சி போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அப்படி இருந்தாலும் எங்களுக்கு இன்னும் மேலும் பயமாக இருக்குது. இன்னும் எங்கள் வீட்டில் இன்னொரு பிள்ளைங்க ஸ்கூல் போகுது, 2 பிள்ளைங்க ஸ்கூல் போகுதுங்க. இன்னும் மேலும் பிள்ளைங்க இருக்குது. அந்த பிள்ளைங்களுக்கு சரி ஒன்று ஆகும். நாங்கள் தனி இடத்துல தான் நாங்கள் இருந்து ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு சரியான பயங்கரத்தில் தான் நாங்கள் எங்களுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒன்றும் செஞ்சுக்கிறதுக்கு முடியாமல் தான் நாங்கள் இப்போ இந்த வார்த்தையை எடுத்து கொடுத்தோம். உங்களோட உத்தரவு எங்களுக்கு சரியான ஒரு பதிலுன்னு எங்களுக்கு உதவின்னு தான் உங்களோட நாங்கள் கேட்டு நாங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு எடுத்து பயங்கரத்தை தான் உங்களுக்கு நாங்கள் தவிர்க்கக்கூடிய தேவையை நாங்கள் கேட்குறோம். அவங்க சேர்ச்சி போய்ட்டு வரப்போ சரியாக 1 மணி மாதிரி இருக்கும். டைம் 1 மணி மாதிரி இருக்கும். வீட்டில் வந்து எல்லாம் அவங்ககிட்ட வேலை செஞ்சுக்கிட்டாங்க. நானும் வீட்டில் இன்னொரு காமராவில் ஹஸ் பண்ணிக்கிடணும், காமரா ஒதுங்கிச்சிக்கிடணும். எல்லாம் வீட்டில் எல்லாம் இருக்காங்க. சின்ன பிள்ளை ஒன்று எங்கள் தங்கச்சி எங்கள் அண்ணாட்ட மகளும் 2 பேர் இருக்காங்க. மகவங்க 2 பேரும் வீட்டில் விளையாண்டுக்கு இருக்கப்போ வெளியில் விளையாண்டுக்கு இருக்கப்போ இந்த பெரிய பிள்ளை வந்துருச்சு வீட்டுக்கு. சின்ன பிள்ளை கொஞ்ச நேரம் பார்ப்போ காண கத்துற சத்தத்தையே நாங்கள் தேடி போயிட்டு பார்த்தோம். எல்லாம் அந்த போட்டு தேடிட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் சத்தம் வச்சோம் வரது பார்க்க சொல்லி எல்லாம் அங்கிட்டு ஓடிட்டாங்க. நானும் கடைசி தம்பியும் மேலே போனோம் தேடிக்கிட்டு.
புள்ள கத்துற சத்தம் அடிச்சு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் புள்ள இருந்த இடம். அந்த லெக்கில் போயிட்டு பார்க்குறப்ப புள்ள கத்திக்கிருந்துச்சி, டொய்லெட்டும் முற்றமாக அணையே போயிருந்துச்சி, புள்ள நடுங்குது, அந்த மாதிரி பயத்தில் இருந்துச்சு. அந்த லெக்கில் அதிர்ச்சி. அப்போ நான் புள்ளையை தூக்கிட்டு அந்த லெக்கில் பார்த்தேன், யாரையும் ஓடணும் இருக்கிற சத்தம் கூட எதுவும் அடையாளம் எதுவுமே தெரிஞ்சிக்கல. எங்களுக்கும் பயங்கரமாக தான் இருக்குது. அப்போ இந்த எல்லா போட்டு தேடி பார்த்து வந்து எல்லா போட்டு தேடணும், யாரும் இருக்கலை. மிச்ச பேர் காட்டுக்கும் போகிறாங்க, வெள்ளப்பட்டதுன்னு வெட்டுறதுக்கு போகிறாங்க. காட்டுக்கு வல்லப்பட்ட வெட்டுறது காட்டுக்கு அங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் போகிறாங்க. அவங்களும் எங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியாது, யாருன்னு தெரியாது. புள்ள கிடைக்கிறப்ப சரியாக 6:50 மாதிரி இருக்கும். புள்ள கிடைக்கிறப்ப எல்லாம் பயந்து போயிட்டுனாங்க. புள்ள மிச்சமே பயந்துருச்சு. இன்னும் எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, இந்த தோட்டத்துலையும் பிள்ளைங்க இருக்குங்க. எங்கள் வீட்லேயும் சின்ன பிள்ளை ஒன்று இருக்குது, 1 பிள்ளை 7 வயசு பிள்ளைக்கு. அந்த பிள்ளைக்கு எசிட் ஒன்று ஆகினா நாங்கள் பயத்தில் தான் இருக்கோம். இதுக்கு ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணுமான்னு கேட்டுக்கோங்க. இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.